ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. இவன மாதிரி ஒருத்தன் என் கூட இருக்கணும். நாம வாழணும்னா எதிர்த்து சண்டை செய்யணும். V-Care Skin and Hair Clinic in AFT 2.0 treatment. Not just a fix, a future. சண்டை எல்லாருக்கும் ஒரு அம்மா வீட்டுக்கு போவாங்க தான். ஒருத்தவங்க வந்து கொண்டு போய் விட்டுட்டாங்க அப்படின்றதுக்காக இதை சொல்லாத. இதையே நான் நறுரோட்டில் விட்டுன்றதே ரீசனே சொல்லாத. நீங்க என்ன கேட்டீங்கன்னா என் பதில் நான் தனியா இருக்கேன். நான் வந்து இதுக்கப்புறம் வாழ போறதும் கிடையாது. அதை விட்டு நீ என்ன சொன்ன இப்போ? எனக்கு தெரியாது அவங்க யார் கூட இருக்காங்கன்னா, அப்போ எனக்கும் தான் தெரியாது நீ யார் கூட இருக்க. நான் அப்படிதான் சொல்லுவேன். நானும் டீசெண்டா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படியே நீ பேசுறது அப்படிதான் இருக்கு. இப்போ வந்து நாங்கள் 2 பேர் பிரிஞ்சோம் அப்படின்னா இப்போ பார்க்குறவங்க எங்களை அசிங்கமாக தான் நினைப்பாங்க. என்னடா இதுங்க எப்படி இருக்கு கண்டென்ட்ங்க. இப்போ அடுத்து நாங்கள் உண்மையுமே நான் வேற யாரு கூடயாவது இருந்தாலோ இவ யாரு கூட இருந்தாலும் எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப பெரிய அசிங்கம் தான். உங்களுக்கு வந்து அந்த ஒரு ரீல்ஸ் பார்த்து நீங்க சந்தோஷப்படுறீங்க. ஆனா வாழ்க்கை ஃபுல்லா வாழ்றது யாரு? நாங்க 2 பேர் தான். அந்த லைஃபே செட் ஆகாது. அதே வயதான் நீங்கன்னு சொன்னீங்க, நாங்க சந்தோஷமா வாழ்ந்து காட்டுவோம். அது அப்ப பிடிச்சிருந்துச்சு. அப்ப வாழ்ந்தோம், நல்லா இருந்தது. அப்ப கமெண்ட் பண்ணவங்க எல்லாம் நீங்க தான் கேவலமா பேசுனீங்க. காலைல எழுந்தா சண்டை, மதியானம் சண்டை, சாயந்தரம் சண்டை, நைட்டு சண்டை. அந்த சண்டையே ஒரு லைஃபா இருந்தா வாழ பிடிக்காது எனக்கு. இப்ப நான் மட்டும்தான் இது வீடு யாருதுன்னா இது என்னோட வீடு. இது இப்ப நான் தைரியமா சொல்வேன்ல இது என்னோட வீடுன்னு. அந்த மாதிரி எனக்கு அந்த வீட்டுல உரிமை கிடையாது. இவ போகாத நல்லவ கிடையாது. இவ உனா சண்டை போட்டானா அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போகணும். நல்லவ கிடையாது, நல்லவ இருக்கான்னு நீ ரூல்ஸ் போடாத, நீ சொல்லாத. அப்பா அம்மா வந்து ஸ்டார்டிங் எடுத்த உடனே ஒரு பொண்ணை லவ் பண்றியாமா நீ போமா அப்படின்னு எப்படி விடுவாங்க? அவங்க யோசிக்கணும் ப்ரோ. இது 6 வருஷம் இருக்குமே, நம்ம எப்படி இந்த பொண்ணு எங்க போகும் நம்ம அனுப்பினான்ட்டு இவங்க கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். மொத்த பேரை வந்து எப்படா இதுங்க சேரவே கூடாதுன்னு கூட இருக்கிறவங்க பிரிக்கிறதுல தானே இருக்காங்க. உங்க அண்ணன் தம்பி உங்க அக்கா எல்லாம். அப்ப எங்க கூட இருக்கிறவங்க மட்டும் கைய நீ ஓங்கணும் இங்க அவசியம் கிடையாது. கேன்சல் பண்ண அப்படியா பட்ட ஏன் ஃபேமிலி எதுக்கு இழுக்கிற? அப்ப நீ எதுக்கு என்னோட கூட வந்தவங்களை இழுக்கிற? என்னோட கூட வந்தவங்களை எதுக்கு இழுக்கிற? உங்க வீட்டுல நான் அடி வாங்கலையா? உனக்கா ஸ்டேஷன் போல குடுத்து என்ன கையில உட்கார வச்சாங்க, அது உனக்கு தெரியாது? உனக்காக 6 வருஷமா டீ கல்ல வேலை செஞ்சேன், சாப்பாடு தட்டி எடுத்தனே, அது தெரியாதா உனக்கு? தனியா வந்து வீடியோ எடுத்த அவசியம் இல்லை. நான் அதே வீட்டுல தானே இருக்கேன். நீ இருக்க வேண்டியதானே, உங்க அம்மா வீட்டுல இருக்க வேண்டியதானே. எதுக்கு வீடியோ எடுத்து தனியா வந்தீங்க? இன்டர்வியூ தான் எடுக்கணும். தேவையில்லாம நான் எதுவுமே ஃபேமிலி பத்தி நீ இழுத்த, அவங்கள பத்தி நீ பேசக்கூடாது, உங்க ஃபேமிலி பத்தி நானும் பேசக்கூடாது. ஃபேமிலி சண்டையில இது ஃபேமிலி சண்டைக்காக வரல. நம்ம கரெக்டா வாய்ஸ்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சோசியல் மீடியாவில் வந்து அப்பப்போ வந்து ஒரு பரபரப்பை கிளப்பிட்டே போகிற ஒரு கப்பல்ஸ் தான் வந்திருக்காங்க. குட்டி அண்ட் ஏஞ்சல். என்ன பிரச்சனை ரெண்டுத்துக்குள்ள? எப்படி சொல்றது, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னே சொல்லலாம். 2 பேத்துக்குமே இல்லை. ஒரு சின்ன சண்டை தான் அது பெரிய இஷ்யூ ஆகி தனியாக வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. என்ன சண்டை ரெண்டுத்துக்கும்? எப்படி சொல்கிறது, எங்களுக்கு வந்து நாங்கள் லவ் பண்ணி 6 வருஷம் ஸோ மீட் பண்ணி ஸோ அந்த டே நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணலான்னு கொஞ்சம் வெளில போனோம். வாய் தகராறுனால கொஞ்சம் சண்டை வந்து பிரச்சனை வந்து அப்படியே அவங்களுக்கே தெரியும் அது யாரோட வாய். நான் இறக்கி விட்டதுனால போனான்னு ஒரு ரீசன் சொல்லிட்டு வேற மாதிரி பண்றாங்க. அது கிடையாது. சண்டை எல்லாருக்கும் ஒரு அம்மா வீட்டுக்கு போவாங்க தான். ஒருத்தவங்க வந்து கொண்டு போய் விட்டுட்டாங்க அப்படின்றதுக்காக இதை சொல்லாத. இதையே நான் நறுரோட்டில் விட்டுன்றதே ரீசனே சொல்லாத. அடுத்து வேற ஏதாவது சொல்லு என்னை பத்தி. அதே தான் சொல்லிட்டு இருக்கு அப்பத்துல இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன். நான் இறக்கி விட்டேன்றதுக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருவாங்களா? இறக்கி விட்டு போனாங்க. மறுபடியும் வந்து கூப்பிட்டேன். நைட்டு நான் வந்தேன், நீ வீட்டுல இல்ல, அவ்வளவுதான். ஓகே, மறுநாள் வந்தல்ல வீட்டுக்கு வரவே இல்லை. 2 நாள் கழிச்சு எத்தனை நாளோ கழிச்சு வந்து கூப்பிட்டனா? ஒரு பொண்டாட்டி சண்டை போட்டு போறாங்க, அவங்க வீட்டுல இருக்காங்கன்ற ஒரு நம்பிக்கையில தானே நம்ம இருப்போம். ஒரே நிமிஷம், இந்த பொண்டாட்டின்றத வார்த்தையை கட் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் இருந்ததுனால வந்து வேணா எக்ஸ்ன்னு வேணா சொல்லிக்கோங்க, எக்ஸ் லவர் அப்படின்னு சொல்லிக்கலாம். பொண்டாட்டி கிண்டாட்டிலாம் சரி ஓகே. என்னோட எக்ஸ் அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போறான். அந்த ஒரு தைரியத்துல தான் நான் விட்டேன். சண்டை எல்லாருக்குமே வர்றது தான். அப்ப கூட வந்து காலில் கையில விழுந்து கூப்பிட்டேன், வரமாட்டேன்னா நறுரோட்டில் விட்டு போன மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வீட்டில் தான் இறக்கி விட்டேன், அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போனாங்க. கமெண்ட்ஸ் நிறைய என்ன வருதுன்னா, இப்போ ரொம்ப நாளா வந்து நீங்க பெருசா ஃபேம் ஆகல அப்படின்னு சொல்லி கண்டென்ட்ங்கிற ஒரு காரணம். கண்டென்ட்லாம் கிடையாது. கண்டென்ட் அந்த டேட்டா ரிமூவ் பண்ண மாட்டாங்க. காட்டு கொஞ்சம் யார்ட்டு ரிமூவ் பண்ணி திரும்ப யார்ட்டு போறது எவ்வளவு நாள் ஆக போகுது? என்னங்க யாருங்க எப்படி கை வலிக்க நாட்டாண்டு ரிமூவ் பண்ண முடியுமா? அதெல்லாம் கிடையாது. மறுபடியும் போறதுக்கு அவங்க எங்க போடுவாங்க? இதுக்கப்புறம் போடுறதுக்கும் வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. டேட்டுலாம் ரிமூவ் பண்ணது அதெல்லாம் சொல்றீங்க வச்சுக்கோங்களேன். ஏன் திரும்ப டேட்டு போட முடியாதா? ஏற்கனவே எங்களோட இதுலயுமே சொல்றாங்க நிறைய பேரு. அவங்க சேனல்ல க்ரோத் பண்ணது பத்தாது, இப்ப என்னோட சேனல் க்ரோத் பண்றதுக்காக இது கண்டென்ட்டா பண்றாங்க அப்படின்றாங்க. கேஏ குக்கிங் ஃபேமிலிஸ் நான் ஒரு சேனல் வச்சிருக்கேன். அவங்க அந்த சேனல் அவங்க எடுத்துட்டு போய் வருமானத்துக்கு வரதுக்காக அப்படி பண்றீங்க. அப்படி பண்றேன்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. அதுக்காக வந்து வாழ்க்கையை வந்து மாத்தணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது. அவங்கவுங்க பர்சனலுக்காக அவங்கவுங்க போறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி வந்து இது கண்டென்ட்காக பண்றதுல எதுவும் கிடையாது. கண்டென்ட்காக பண்றாங்கன்னா அவ்வளோ வலி அவ்வளோ வேதனையை வச்சு டேட்டை ரிமூவ் பண்ணணும்னு அவசியமும் கிடையாது.
ஸோ பிடிக்கல, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, இதுக்கும் மேலேயே தாங்க முடியாது, 6 வருஷம் பழகியாச்சு, இதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்ட்டு 2 பேரும் பேசியதும் பிரிஞ்சிட்டீங்க, 2 பேரும் பிரிஞ்சு இப்போ ஆமா. வேற கூட சேர்ந்துருக்கீங்களா இல்லைன்னா வந்து வேற யாரு கூட இல்லை. யாரு கூடயும் இல்ல, தனியா நான் தனியா இருக்கேன். நீங்க என்ன கேட்டீங்கன்னா என் பதில் நான் தனியா இருக்கேன். அவங்க கிட்ட நீங்க அவங்க கேள்வி, அப்ப நாங்க மட்டும் யாரு கூட இருக்க முடியும்? தனியா தான் இருக்கேன். தெரியாதுல்ல, அவங்களுக்கே தெரியாது யாரு கூட இருக்காங்கன்னு. அப்படியா? அப்ப என்ன மட்டும் சொல்றாங்க எனக்கு தெரியாதுன்னா, அப்போ அவங்கள மாதிரி நான் டேட்டா ரிமூவ் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் அப்படியே தான் வச்சிருக்கேனே. என் வீட்ல வந்து போட்டோஸ்லாம் பாருங்க, அப்படியே தான் இருக்கும். அவங்களுக்காக அவங்க வேறக்காக போயிருக்காங்கன்றது அது அடுத்த இது. அப்ப நீ என்ன எனக்கு இது செட் ஆவல, எனக்கு பிடிக்கல, இவங்க பண்ணாத அந்த மாதிரி தப்பு. நான் எவ்வளவு டீசென்ட்டா நான் சொல்றேன், நான் டீசென்ட்டா தான சொல்றேன். நான் வந்து எனக்கு இதுக்கு அப்புறம் போக சொல்லல இல்ல, அதே எனக்கு பிடிக்கவும் இல்ல, டாட்டூ ரிமூவ் பண்ணிட்டேன். நான் வந்து அப்படி இதுக்கு வாழ போறதும் கிடையாது. அதை விட்டு நீ என்ன சொன்ன இப்போ? எனக்கு தெரியாது அவங்க யார் கூட இருக்காங்கன்னா, அப்போ எனக்கும் தான் தெரியாது நீ யார் கூட இருக்க. நான் அப்படிதான் சொல்லுவேன். டீசென்ட்டா என்ட்ரி கொடுங்க. நானும் டீசென்ட்டா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் அப்படியே நீ பேசுறது அப்படியே தான் இருக்கு. இப்போ ஓகே சொல்லுங்க அடுத்து. நீங்க சில பேர் லெஸ்பியன் கப்பலா வந்து அறிமுகமாகறீங்க, சில பேர் வந்து கே கப்பலா வந்து அறிமுகமாகறீங்க. அவங்கலாம் வந்துட்டு ஒரு ஃபேம் கிடைச்ச உடனே 2 தனித்தனியாக பிரிஞ்சிருங்க. அப்படிங்கப்போ மக்களுக்கு வந்து ஏன்னா அதுக்காக நிறைய உண்மையா போராடுறவங்க இருக்காங்க. இல்ல கரெக்டா? நம்ம நீங்க 2 பேரும் பிரிஞ்சு கண்டென்ட்டுக்காக பிரிஞ்சிடும் சம்திங் எதை பிரிஞ்சிட்டீங்களா? இப்போ உண்மையாவே வந்து காதலிப்பாங்கல்ல, அவங்களுக்கு பாதிப்பாகாதா நீங்க வந்து இப்போ வந்து இப்போ நாங்க லெஸ்பியனா இருந்துட்டு இப்போ வந்து நாங்க 2 பேர் பிரிஞ்சோம் அப்படின்னா இப்போ பாக்குறவங்க எங்களை அசிங்கமா தான் நினைப்பாங்க. என்னடா இதுங்க எப்படி இருக்கு கண்டென்ட். இப்போ அடுத்து நாங்க உண்மையிலுமே நான் வேற யாரு கூடயாவது இருந்தாலும் இவ யாரு கூட இருந்தாலும் எங்க 2 பேருக்குமே ரொம்ப பெரிய அசிங்கம் தான். இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்கா ஒண்ணு இது நடக்கும் தான். நான் ஒண்ணு சொல்றேன், இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அவங்களே பிரிஞ்சுட்டாங்க, நிறைய பேர் நானே பார்த்திருக்கேன். அவங்களே பிரிஞ்சுட்டா, ஆனா அவங்களெல்லாம் யாரும் இது பண்ண மாட்டாங்க. ஒரு லெஸ்பியன் இந்த மாதிரி இருக்கிறவங்கள மட்டும் ரொம்ப இன்னும் இவங்க பிரிஞ்சுட்டீங்கன்னா அப்ப இவங்களுக்கு இப்படி இருக்காதா அப்படி இருக்காதா. அப்ப அவங்களுமே வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சுட்டாங்கன்னா அப்ப அவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ அவங்களுக்கு அந்த லைஃப் பிடிக்கல, அதனால அவங்க பிரிஞ்சுட்டாங்க. இதே தான் எங்களுக்கும், இந்த லைஃப் எங்களுக்கு செட் ஆகல, அதனால நாங்க பிரிஞ்சுட்டோம். இதுதான். மற்றபடி நீங்க லெஸ்பியன் நீங்க வந்து இப்படி அப்ப அவங்களுக்கு அது எப்படி தோணும்? அப்படி கிடையாது. நம்மளுக்கு ஒத்து போகல அப்படின்னும் போது நிறைய பேர் என்ன சொல்றாங்க, 2 பேரும் ஒன்னா பார்த்து எங்களுக்கு ரொம்ப இதுவா இருக்கு, நீங்க தனித்தனியா போடும்போது பார்க்கவே பிடிக்கல அப்படின்லாம் கமெண்ட் வந்துருச்சு. உங்களுக்கு வந்து அந்த ஒரு ரீல்ஸ் பார்த்து நீங்க சந்தோஷப்படுறீங்க, ஆனா வாழ்க்கை ஃபுல்லா வாழ்றது யாரு? நாங்க 2 பேர் தான். அந்த லைஃபே செட் ஆகாது. அதே வயதான் நீங்க சொன்னீங்க, நாங்க சந்தோஷமா வாழ்ந்து காட்டுவோம். அப்ப பிடிச்சிருந்துச்சே, அப்ப வாழ்ந்தோம் நல்லா இருந்தது. அப்ப கமெண்ட் பண்ணவங்க எல்லாம் நீங்க தான் கேவலமா பேசுனீங்க. அதுதான் கேவலமானா வாழ்ந்து காட்டுறோம் அப்படின்னு சொன்னோம். இப்ப அவங்க சொன்னதா கரெக்ட். வாழ்ந்தோம் அவங்க சொன்னதா கரெக்ட். அதுதான். இப்போ ஒரு லைஃப் வந்து செட் ஆகல, நம்மளுக்கு இது வேண்டாம் அப்படின்னு தோணும் போது பிரிஞ்சுதான் ஆகணும். ஏன்னா வந்து அது சண்டை 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 சேர சொல்ல இல்ல புரியுது நீங்க என்ன சொல்றீங்கன்னு. இப்போ ஒரு லைஃப் இருக்கு, அந்த லைஃப் ஃபுல்லா அப்படி காலைல எழுந்தா சண்டை, மதியானம் சண்டை, சாயந்தர சண்டை, நைட்டு சண்டை. அந்த சண்டையே ஒரு லைஃபா இருந்தா வாழ பிடிக்காது. ஸோ நாங்களும் வந்து ரொம்ப கண்ட்ரோலா சண்டை வேணாம் இருப்போம் அப்படி சொல்லிட்டு ஒரு மறுபடியும் ஒன்னா சேருது, மறுபடியும் சண்டை. ஒரு டாக்ஸிக்கான பையனா இருக்காங்க அவங்க. சாரி, டாக்ஸிக்கான இல்ல அப்படியெல்லாம் இல்ல. என்ன சொல்றது, இவங்க என்ன தப்பு பண்ணா நான் கத்துறது, நான் என்ன தப்பு பண்ணா இவங்க கத்துறது. ஸோ 2 பேருக்குமே அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ரொம்ப அது சண்டை பெரிய இதுவா போயிட்டு இதுவாயிடுச்சு. அதுவும் சண்டை எப்பனா கரெக்டா நாங்க 2 பேரும் வந்து 6 years லவ் பண்ணி ஆகுதுனால கோயிலுக்குலாம் அன்னைக்கு போயிட்டு நாங்க வரோம். வர வழியிலேயே கார்லயே ரொம்ப சண்டையை வந்து வீட்டுல கூட வச்சிருந்துருக்கலாம். அது அவங்களுக்கே நல்லா தெரியும். நீ உங்க அம்மா வீட்டுக்கு இறங்கி போ அப்படின்ட்டாங்க. அந்த ஒரே வார்த்தை, உங்க அம்மா வீட்டுக்கு இறங்குன்ட்டு காரை டிரைவர் கிட்ட சொல்லிட்டு டிரைவர் வந்து எங்க அம்மா வீட்டுல விட்டுட்டாங்க. அது நம்மளுக்கு என்னாச்சு, ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலிங் ஆயிடுச்சு. என்னடா இது டக்குன்னு அம்மா வீட்டு. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து அம்மா வீட்டுக்கு மட்டும் போன்னு சொல்லாத, நான் வந்து ஸ்டேஷன்ல வரைக்கும் சைன் போட்டு வந்திருக்கேன்னா எனக்கு வந்து எனக்கு நீ தான் வேணும் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நீ தான் வேணும், உனக்கு யாரும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பி ஒருத்தவங்களை வந்து இருக்கேன். ஆனா இது ஆல்ரெடி ஒரு 5 வாட்டி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. 5 times இந்த மாதிரி ஆயிருக்கு. மறுபடியும் நான் சொல்றேன், என்ன வீட்டுக்கு மட்டும் நீ நிப்பாட்டாத, நீ வீட்டுக்குள்ள வந்து நீ என்ன வேணா பேசு. அதே அவங்க சண்டை வந்தாலே சொல்றேன், அப்ப நீ என்ன பண்றனா அது உன் வீடுனால தானே நீ அம்மா வீட்ல போய் அம்மா வீட்ல எனக்கு ஒரு வீடு இருந்தா நீ பேசுவியா? இப்போ நான் என் வீட்ல நான் வாழ கொடுத்து நான் இருக்கேன். ஆனா இந்த மாதிரி வந்து என்ன சொல்றது, என்ன இப்ப யார் கேப்பா? என்ன நான் தான் கேட்கணும். நான் எனக்கு இப்ப நான் மட்டும்தான் இது வீடு யாருதுன்னா இது என்னோட வீடு. இது இப்ப நான் தைரியமா சொல்வேன்ல இது என்னோட வீடுன்னு. அந்த மாதிரி எனக்கு அந்த வீட்டுல உரிமை கிடையாது. அதனாலதான் எனக்கு இது வேணாம். ஒருத்தவங்களுக்கு சண்டை வருது அப்படின்னா நைட்டே போய் பார்த்தனா இவங்களை நான் வீட்டுல ஆள் இல்லை. அப்புறம் என்னது
குட்டி இங்க பாரு, நீ வந்து இதெல்லாம் சொல்லணும்னா நானும் நிறைய பேச வேண்டியதெல்லாம் இருக்கும். நிறைய பேசி நான் phone பண்றேன், அசிங்கமா என்கிட்ட நிறைய பேசுறாங்க. பேச வேண்டியது இருக்கு. சரி நீ பேசுறத நான் ரிட்டர்ன் பேசணும்ல, பேச விடு. இப்போ அசிங்கமா இவங்க பேசுறது. போறாங்க அப்படின்னா சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணு வீட்டுல இருந்தாலுமே ஒண்ணு அவங்க வீட்டுல இருக்கவங்களை யாரையா கூப்பிடுவாங்க, ஏன்னா இந்த மாதிரி சண்டை போடுறாங்க நீ வந்து கூப்பிட்டு போங்க. இவ போகாத நல்லவ கிடையாது, இவ உனா சண்டை போட்டானா அவங்க அம்மா வீட்டுக்கு தான் இங்க போவாங்க. பாரு, நல்லவ அப்ப என்ன கிடையாது, பண்ணுவீங்க? நல்லவ இருக்கான்னு நீ ரூல்ஸ் போடாத. அப்ப நீ சொல்லாத, நான் வந்து உனக்கு கழட்டி அங்க நீ கொண்டு போய் rules விட்டேன். வீட்டான தானே போடாத. விட்டேன். நான் நல்லவளா ரோட்ல கெட்டவளா விடலையே. எனக்கு தெரியும். வீட்டான தானே விட்டேன், ரோட்ல உள்ள எல்லாம் நான் விட்டேன். ஒண்ணும் அந்த அளவுக்கு அடுத்து உன்னை போனல பேசல. மறுநாள் ஏன் வந்திருக்க வேண்டியதானே, உனக்கு லைஃப்ல தனியா போகணும்னு ஆசை இருந்துச்சுன்னு ஒத்துக்கோ, நானும் அததான் அம்மா நீ சொல்றேன். 10 வாட்டி வீட்டை விட்டு அனுப்புவ. நான் 10 வாட்டிலாம் அனுப்பவே இல்லையா, bro, நீங்க இங்க பாருங்க, பார்த்தவே இதே இல்லையா? தப்பு தான் மறுபடியும் நாளைக்கே நடந்திருக்கும். இந்த சண்டை வந்து ஒண்ணு நாங்க பிரிஞ்சது வந்து ஒண்ணு அடுத்த மாசம் பிரிஞ்சிருப்போம். அதே தப்பு தான் நாளைக்கும் பண்ணிருப்ப. நீ இதோ வீட்டை விட்டு போன்னு இருப்ப, ஏன்னா அது உன் வீடுனால நீ வீட்டை விட்டு அப்ப போ. உங்களுக்கு சொந்த வீடு இல்லையா, நீங்களா துரத்தவே இல்லையா, நான் மட்டும் தான் துரத்திருக்கேனா? ப்ரோ துரத்துனத ஒரு reason வச்சுதான் வீட்டை விட்டு 3 மாசம் வந்தானா? 4 மாசம் என் வீட்டுல இருந்தாங்க. ஏன் இவங்க எல்லாம் எவ்வளவு அசிங்கப்படுத்தி இருக்காங்க, துரத்தனத வச்சுலாம் வீட்டை விட்டு வந்தெல்லாம் சொல்லாத. எந்த அப்பா அம்மா வந்து ஸ்டார்டிங் எடுத்த உடனே ஒரு பொண்ணை லவ் பண்றியாமா நீ போமா ஏன் அப்பா அப்படின்னு எப்படி தெரியலையா? விடுவாங்க? ஸ்டார்டிங்ல எல்லா பேரண்ட்ஸும் கோவதா படுவாங்க. அவங்க புரிய வச்சு அக்செப்ட் பண்ணியாச்சு. 6 வருஷமா நான் இவங்க கூட தான் இருந்தேன். அக்செப்ட் பண்ண வைக்கிறதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம். நாங்க ஒன்னும் அக்செப்ட் பண்ணாம இல்ல, என் ஃபேமிலில இருக்கவங்க எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்டிங்ல அக்செப்ட் பண்ணாம தான் ப்ரோ இருந்தாங்க. எந்த பேரண்ட்ஸ் ப்ரோ சும்மா விடுவாங்க? நீ ஒரு பொண்ணை லவ் பண்ற இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில வந்து இல்ல நான் போறேன். எங்க அம்மா அந்த நேரத்துக்கு வந்து நீ அன்னைக்கு அவ்வளவு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சைன் போட்டியே வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்ட்டாங்கன்னா நான் எங்க நின்றுப்பேன்? நடு ரோட்ல தான் நின்றுக்க முடியும். எங்க அம்மா அதெல்லாம் கேட்காம என்னம்மா சண்டையாமா, சரி போ உள்ள போ. போய் எனக்கு அவ்வளவு அழுதுனே வரேன் ப்ரோ நான் அன்னைக்கு. அதேதாங்க, நீங்க அடிச்சு என்ன எத்தனை வாட்டி துரத்திருக்கீங்க? அப்ப நான் ரோட்ல படுத்திருக்கேன், நான் நடு ரோட்ல நான் ரோட்ல படுத்திருக்கேங்க. உங்களுக்காச்சும் சொந்த வீடு இருக்கீங்க, எனக்கு வாடகை வீடு தான் இருக்கு. நான் எங்க போவேன்? நான் எப்படி நீங்களா வாடகை எல்லாம் நிறைய வாட்டி அடிச்சிருக்காங்க. இவங்க இருக்கிறதே இவங்களோட வாடகை வீடு. அதே வாடகை வீட்டுல இவங்க நிறைய வாட்டி இருந்திருக்காங்க, என்ன துரத்தி விட்டுருக்காங்க. நான் கூட வெளில இது பண்ணிருக்கேன். அவங்க துரத்தும் போது நான் எந்த சொந்த வீட்டுக்கு போவேன்? இவங்களுக்கு நான் என்ன அம்மா சொல்லுவேன், அக்கா எல்லாருமே இருக்காங்க. சண்டை வருது அப்படின்னா ரொம்ப வாய் பேசுறது. அதனால வந்து எனக்கு நீங்க பேச மாட்டீங்க, நான் மட்டும் தான் பேசுவேனா? சண்டை அதிகமா தான் ஆகும். போய் ஏந்து வெளில உட்காரு, கொஞ்ச நேரம் கழிச்சு வா அப்படின்னுறது. இதுதான் ப்ரோ சொல்லுவோம். ஒன்று அப்படியாம்மா வெளில போமாலாம், வெளிலலாம் துரத்த மாட்டோம் நாங்களாம். நீங்க எப்படிமா லெஸ்பியன்னு கண்டுபிடிச்சீங்க? நீங்க எப்போ உங்களுக்கு உணர்ந்தீங்க லெஸ்பியன் அப்படின்னு? ப்ரோ நான் வந்து என்ன சொல்றது, இவங்களை நான் பார்த்ததே 16 வயசுல பார்த்தனால தான் எனக்கு கம்ப்ளைண்டே எடுத்தாங்க. இந்த மாதிரி கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி வீட்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க ப்ரோ. இதுதான் பிரச்சனையே. அது ஸ்டார்டிங் நடந்தது கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி நடந்தது. அதை நான் என்ன சொன்னேன், இல்லை கடத்திட்டுலாம் போல, என் விருப்பத்தோட தான் கூட்டிட்டு போனாங்க. உனக்கு ஏஜ் இல்லம்மா அப்படின்னாங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல திட்டாத குறை கிடையாது. உங்களுக்கு என்ன இப்ப பிரச்சனை, என்ன வயசாகுது உனக்கு? 16 வயசுல அந்த டிசிஷன் எடுத்துக்க கூடாது. போலீஸ் ஸ்டேஷன்ல அவ்வளவு திட்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் 17 வயசு ஆச்சு. 17 வயசுலயும் மறுபடியும் போயிட்டோம். மறுபடியும் போன பிறகுமே அவங்க வந்து உனக்கு என்ன வயசாகுது, எத்தனை வாட்டி வருவீங்க அப்படின்னா. அப்புறம் 18 வயசு ஆன வரைக்கும் நான் வீட்லயே உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடியே எங்க அம்மாட்ட நிறைய அடிலாம் வாங்கியிருக்கேன். என்ன சொல்றது, தொடப்பெல்லாம் வந்து பீற மாதிரிலாம் அடி வாங்கியிருக்கேன். இவங்க கிட்டயுமே அதை சொன்னேன். மழை பெய்யுது. உங்களுக்கு அப்ப ஏஜ் என்ன? எனக்கு என்ன ஒரு அப்ப என்ன இருக்கும்னு தெரியல. இப்போ வந்து 26 தானே, இப்போ 26. அப்ப என்னன்னு அப்ப போக்சோ எதுவுமே சொல்லியா? அந்த அளவுக்குலாம் சொல்லல. வான் பண்ணுவாங்க, வீட்டுக்கு அனுப்புவாங்க. அதுதான் இவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஒரு வாட்டி வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போயிரு, எனக்கு ரொம்ப அடி வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறேன். அப்பயுமே மலையில கூட்டு போயிட்டாங்க. அந்த வீடு என்னாச்சு, உங்களோட வண்டியில வந்து குட்டி ஏஞ்சல்னு எழுதிருப்பாங்க போல. அந்த சைடு வரும்போது வண்டியை பார்த்துட்டாங்க. வண்டி பார்த்த உடனே டக்குன்னு ஓ இந்த வீட்டில தான் இருக்காங்க போல. எங்கன்னா என் வீட்டுக்கு பேக் சைடே தான் வீடு எடுத்திருந்தாங்க. என் வீட்டு பேக் சைடே தான் வீடு எடுத்திருந்தாங்க. அப்போ வந்து இவங்க வந்து வண்டி பார்த்தோ மேலேயே வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்து. அப்போ செம்ம அடி, என்னையே அடிச்சு செவுத்துல தள்ளிட்டு நான் மயக்கமே போட்டு விழுந்துட்டேன். ஏன்னா இப்படி தள்ளின உடனே ஃபோர்ஸா போயிட்டேனால நான் அன்கான்ஷியஸ், நானாவே இல்லை. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரூம்ல போயிட்டு இவங்கள வந்து ரொம்ப அடிச்சிருப்பாங்க போல. அடிச்சு அதுக்கப்புறம் கூட்டிட்டு வராங்க, என்னையும் அடிச்சு கூட்டு வராங்க. என்னால ஸ்டெப்ஸ்ல கூட இறங்க முடியல, அந்த அளவுக்கு இருந்து ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் ஸ்டேஷன். அங்க போயிட்டு உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, இது என்ன உங்க மாமியார் வீடா, அடிக்கடி வரீங்க அப்படின்னு கேட்டாங்க. 18 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணேன். பர்த்டே அன்னைக்கே நான் கரெக்டாக இவங்க கூட போனேன். 18 வயசு அன்னைக்கு சேலம் போயிட்டேன். எனக்கு யாருமே வேணாம். இப்போ நான் எழுதி கொடுக்குற ஸ்டேஷன்ல தைரியமா எழுதி கொடுத்துட்டு வந்தேன். ஏன்னா ரொம்ப அடி, ரொம்ப வேதனை, நீ தான் வேணும் அப்படின்ட்டு நான் வரேன். அப்போ அவங்க யோசிக்கணும் ப்ரோ, இது 6 வருஷம் இருக்குமே, நம்ம எப்படி இந்த பொண்ணு எங்க போகும் நம்ம அனுப்பினான்ட்டு இவங்க கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். அவங்க அதை யோசிக்கல. நல்லது எதுவுமே யோசிக்காம எப்ப பார்த்தாலும் ஒரே வார்த்தை போ 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 போயிரு. நான் சொல்லவே இல்லையே உன்னை. என்ன சண்டை வந்தாலும் இந்த ஒரே பதில் தான் வரும். நீ உனக்காக பதிலும் வராது. இவர் ஏஞ்சல் சிஸ்டர் கொஞ்சம் ஒரு நிமிஷம் பாக்குறீங்களா?
ஓகேவா? நீங்க நான் வந்து போனீங்க இன்டர்வியூ எடுக்கறாங்க அவங்க கிட்ட பேசி நானும் அததான் பேசிட்டு இருக்கேன். நான் நீங்க உங்களை வேணா தொட்டவே அவங்க இல்லைங்க, பேசுங்க. நீங்களா தான் போனீங்க. நான் வீட்டாண்ட அம்மா வீட்டுல விட்டு நான் அப்புறமா வரேன்ட்டு போனேன். நான் போன்னு சொல்லலைங்க, நீங்க சண்டையே கிடையாது அன்னைக்கு. டிரைவர் நீங்க வந்து போனீங்க அப்படின்னா அம்மா வீட்டுக்கு தான் போனீங்க. நீங்க என்ன விட்டு லைஃப் ஃபுல்லா போகல. நீங்க அன்னைக்கு அம்மா வீட்டுக்கு சண்டை போட்டு போனீங்க. அடுத்து ஏன் இந்த மாதிரி முடியல எல்லாம் சொல்லிட்டு நான் போய் சொல்ல. அடுத்து ஏன் இந்த முடிவு எடுக்கணும்? வர மாட்டேன். ஓகே, வீட்டுல வச்சு பேசவே இல்லையா? எனக்காக 4 பேர் வரவே இல்லையா? அப்ப கூட வந்திருக்கணுமே. வந்தாங்க, ஏன் 4 வரல பேர் நீ? வந்தாங்க. உனக்கு தனியா ஏன் வீடு எடுத்து போகணும் அவசியம்? 4 பேர் வந்தாங்க. ஏன் வீட்டு விட்டு 4 பேர் வந்தாங்கன்னா யாரு அதுவும் வந்து இவங்க கூட நீங்க இருக்க அடிக்கும் போது மொத்தமே கூட வந்து நான் வீட்டுல fraud தானங்க கும்பல் தான். இருந்தேன். மொத்த பேரை வந்து எப்படா இதுங்க சேரவே கூடாதுன்னு அப்ப fraud உங்க கூட கும்பல் தான். இருக்கிறவங்க இருங்க. உங்க கூட பிறந்தவங்க என்ன தெரியுமா? பிரிக்கிறதுல தானே இருக்காங்க. உங்க அண்ணன் தம்பி உங்க அக்கா எல்லாம். அப்ப எங்க கூட இருக்கிறவங்க மட்டும் குட்டி நான் சேர்த்து வைக்க ஓங்கிடுவேன் தானே கைய. நீ ஓங்கணும் இங்க அவசியமா கிடையாது. கேன்சல் பண்ணு. அப்படியாப்பட்ட வேணாம். ஏன் ஃபேமிலி எதுக்கு இழுக்குற? அப்ப நீ எதுக்கு என்னோட கூட வந்தவங்களை இழுக்கிற? என்னோட கூட வந்தவங்களை எதுக்கு இழுக்கிற? கேமரா என்னோட கூட வந்தவங்களை எதுக்கு இழுக்கிற? என்னோட கூட வந்தவங்களை சப்போர்ட் பண்றதுக்கு தானே வந்தாங்க. அது என்ன ரத்தமோ பாசமோ அது கிடையாது. எனக்காக வந்தாங்கல்ல. அப்ப நீ எப்படி சொல்ல? உங்க வீட்டுல நான் அடிவாங்கல? உங்க வீட்டுல நான் அடிவாங்கலையா? உனக்கா ஸ்டேஷன் போல குடுத்து என்ன கையில உட்கார வச்சாங்க, அது உனக்கு தெரியாது? உனக்காக 6 வருஷமா டீ கல்ல வேலை செஞ்சேன், சாப்பாடு தட்டே எடுத்தனே, அது தெரியாதா உனக்கு? என்ன உன் சைடுல மட்டும் எல்லாத்தையும் சொல்ற, என் சைடுல இருக்கிறத சொல்லு. நான் உனக்கு கஷ்டப்படலையா? வீட்டை விட்டு நான் துரத்தணும் எங்க துரத்தணும் உன்னை? நான் துரத்தல, நீயா தான் போனேன். அதை சொல்லு ஃபர்ஸ்ட். அதை விட்டுட்டு எல்லாத்தையும் சொல்றேன். தனியா வந்து வீடியோ எடுத்த அவசியம் இல்லை. நான் அதே வீட்டுல தானே இருக்கேன். நீ இருக்க வேண்டியதானே, உங்க அம்மா வீட்டுல இருக்க வேண்டியதானே. எதுக்கு வீடியோ எடுத்து தனியா வந்து இன்டர்வியூ தான் எடுக்கணும். தேவையில்லாம ஃபேமிலி. நான் எதுவுமே ஃபேமிலி பத்தி நீ இழுத்த. என் கூட வந்தவங்க ஓகே இல்ல நீ சொல்லக்கூடாது, நீயும் இழுக்க கூடாது. என் கூட நல்லவங்களோ கெட்டவங்களோ யாரோ 4 பேர் வந்து பேச வந்தாங்களா? எங்க அண்ணன் நீ தானே வந்தாங்க. யார் வந்தாங்க? உனக்கு என்ன? அண்ணன் நீ வந்தாங்க. யாமா? அவங்களும் தான் வந்தாங்க. எங்க அண்ணன் தான் வந்தாங்க. வந்ததே கார் டிரைவர். எல்லாருமே வந்தாங்க. வந்தாங்களா? விட்டு அவங்கள பத்தி நீ பேசக்கூடாது, உங்க ஃபேமிலி பத்தி நானும் பேசக்கூடாது. ஃபேமிலி சண்டையில இது ஃபேமிலி சண்டைக்காக வரல. நம்ம நீ வந்து பாஸ்ட பத்தி ஃபர்ஸ்ட் பேசவும் கூடாது. எப்போ நாங்க அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் அது முடிஞ்சு போனது. இன்டர்வியூ எடுக்க கூடாது. முடிஞ்சு போனது. நம்ம லவ் பண்ண ஸ்டோரி வந்து கேட்க வரல அவங்க. இப்போ ஏன் பிரேக்கப் ஆச்சுன்னு தான் கேட்க வந்தாங்க. நீ கஷ்டப்பட்டதோ நான் கஷ்டப்பட்டதோ கேட்க வரல அவங்க. அதை பேசவே கூடாது. நீ ஃபர்ஸ்ட் இங்க பிரேக்கப் ஏன் ஆச்சுன்னு தான் கேட்கிறாரு அவரு. அதை மட்டும் தான் சொல்லணும். மத்தது எதுவும் சொல்லணும் நமக்கு இங்க அவசியமும் கிடையாது. உட்காருங்க ப்ரோ. எடுக்கலாமா வேண்டாமா? அதை எடுத்துட்டீங்களே, வாங்க உட்காருங்க. மத்தது எடுக்காத மாதிரியே பேசுவீங்க, உட்காருங்க. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஏன்ட்டு குரல் வச்சு பேசாதீங்க ப்ளீஸ். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. இவன மாதிரி ஒருத்தன் என் கூட இருக்கணும். நாம வாழணும்னா எதிர்த்து சண்டை செய்யணும். VCare Skin and Hair Clinic in AFT 2.0 treatment. Not just a fix, a future.